அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இன்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். விதைச்ச எல்லா காரியமும் நஷ்டத்தை கொடுக்குது, எந்த ஒரு நன்மையும் இல்லை. போட்ட முதலீடு எல்லாமே வெறுமையா திரும்பி வருது. நஷ்டம் இருக்கிற போதிலும் ஒரு மனுஷனுக்குள்ள கஷ்டம் இல்லை. அவன் இருதயம் சந்தோஷமா இருக்கேன், நான் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், நான் இன்னும் சந்தோஷமா இருக்கிறேன், இன்னும் தேவனுக்குள்ள இருக்கிறேன், இன்னும் அவரை சார்ந்து இருக்கிறேன்னா, பணம் இருப்பதனால, நன்மை கிடைத்த காரியம் கையில் இருப்பதனால அவனுக்குள்ள உள்ளான சந்தோஷம் இல்லை. தேவன் கூட இருக்கிறார். தெய்வம் கொடுத்த ரட்சிப்பை ஒரு மனுஷன் அனுபவிக்கும் போது சந்தோஷத்தினுடைய ஊற்று உடைஞ்சு வெளியே பொங்கும். வாழ்க்கை வெறுமையா இருக்கலாம், குடும்ப வெறுமையா இருக்கலாம், ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாம் வெறுமையா இருக்கலாம். ஆனா தெய்வம் கொடுத்த ரட்சிப்பு ஒரு குடும்பத்துக்குள்ள வாசம் பண்ணும்னா அங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும். பணத்தை சார்ந்து சந்தோஷம் அல்ல, தேவ சமூகத்தை சார்ந்து தான் சந்தோஷம். அவர் சமூகம் ஒரு மனுஷனுக்குள்ள கொடுக்கிற சந்தோஷம் அது நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும். அவன் மரண பரியந்தம் அவன் சந்ததி இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் அந்த சந்தோஷம் நிலைச்சு கிடக்கும். ஐஸ்வர்யத்தினாலேயோ, ஆஸ்தியினாலேயோ, நன்மையினாலேயோ, அவன் வைத்திருக்கிற பெரிய பெரிய பொக்கிஷத்தினாலேயோ அவன் இருதயம் சந்தோஷமா இருக்காது. அவன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பான்.